இவ பேரு ஒயிட்டி. இவ வந்து ஒரு குறைஞ்ச வீடுகளே இருக்கிற ஒரு சின்ன ஏரியாக்குள்ள பெண்ணாயா பிறந்ததுனால மட்டுமே கைவிடப்பட்ட ஒரு குழந்தை. இவளுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசம் தொடங்குது. அவ அவளோட பருவத்தை அடையிறா. அவ ப்ரெக்னென்ட்டும் ஆகிறா. ஒரு டைம்ல குட்டி போட்டுடுறா. அங்கே சாதாரணமாக தனி ஆளுக்கே உணவு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. குட்டிகளை போடுறா. குட்டிகளோட பசியை ஆத்துறதுக்கு இவனால் முடியுது. ஆனால் இவளோட பசியை தீர்க்கறதுக்கு தான் அங்கே யாருமே இல்லைங்க. அப்போது இவ என்ன செய்கிறா, ஒவ்வொரு வீடு வீடாக போகிறா. வாசல் முன்னாடி நின்று பார்க்குறா. அதில் சில மனிதர்கள் உணவும் வச்சுருக்காங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இவளை அடிச்சிருக்காங்க. அவள் குட்டி போட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுமே அடிச்சிருக்காங்க. ஏன் நம்ம மனிதர்களாக இருக்கோம், நமக்கு நல்லது கெட்டது தெரியும், ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு வாயிலா ஜீவன்களை அடித்து துன்புறுத்தணும்? நம்ம அதை நோக்கி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலே பயந்து ஓடிடுவாங்க. அப்படி ஒரு அப்பாவித்தனமான குழந்தைங்க இவங்க. குட்டி போட்டிருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வந்து தாக்கியிருக்காங்க. அவங்க அடித்த அந்த அடி வந்து கண்ணில் ரொம்ப பலமாக பட்டிருக்குங்க. உடம்புல சில இடத்துல காயங்கள் இருந்துச்சு. அது அவளை நாங்கள் பார்க்கும்போது அவளோட கண் மட்டும்தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கண்ணே இப்போ அவளுக்கு இல்லை, அந்த விஷன் கிடையாது. ப்ளஸ் அதை சுற்றியும் புழு வச்சிருச்சு. இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம பார்க்காம இருந்திருந்தோம்னா அவள் வந்து இந்நேரம் இருந்திருக்க மாட்டாள். அப்போ அந்த குட்டிகளோட நிலைமை என்ன? அவள் அப்போ தான் குட்டி போட்டிருக்கா, கண்ணும் கூட திறக்கலை. 9 குட்டி போட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் ஒயிட்டி எங்கள் கண்ணில் பட்டா. அப்போது அவளுக்கு நாங்கள் டாக்டரோட ஹெல்ப்போட மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஸ்ப்ரே போட்டு கொஞ்ச நாள் அவள் ரெக்கவர் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவளை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அவளை நாங்கள் அடாப்ட் பண்ணும்போதே அவளுக்கு ஒரு 4 to 5 years இருக்குங்க. இப்போ நாங்கள் அடாப்ட் பண்ணி 4 years, மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு 8 வயசாவது இருக்கும். இப்போது அவளுக்கு ஒரு கண் பார்வை போயிருச்சு. அவனால் வெளியே உணவு தேட போக முடியாது. அதனால் எங்கள் கூடயே இருக்கா. இப்போ வரைக்கும் அந்த குழந்தை ஒரு சின்ன குறும்பு கூட எங்கள் வீட்டில் பண்ணதில்லைங்க. சாப்பாடை கொடுப்பாங்க, எல்லாருக்குமே கொடுத்துட்ருப்போம், எல்லா குட்டீஸும் வந்து கேட்பாங்க. ஆனால் அவள் மட்டும் வெயிட் பண்ணுவாள். ஏன்னா நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப அப்பாவினா ஒயிட்டியை தாங்க அடையாளம் காட்டணும். அந்த அளவுக்கு அப்பாவி. பக்கத்தில் போனாலே வாலாட்டுவா, தூங்கிட்டு இருந்தால் கூட வாலாட்டுவா. நம்ம மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு ஜீவன்களை துன்புறுத்துறது சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அவங்கள நோக்கி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலே அவங்க ரொம்பவுமே பயந்து அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க. குட்டி போட்ட ஒரு தாய் நாய் தன் குழந்தைகளோட பசியாட்டதுக்காக உணவு தேடி வந்தனால அவளுக்கு இந்த நிலைமை. ஒருவேளை நாங்கள் அவளை ஒரு 1 week அதுக்கப்புறம் பார்த்துருந்தோம்னா அவளை பார்த்துருக்கவே முடியாது. அவளோட உடல் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இப்போ ரொம்ப நல்லா இருக்கா. ஸோ தயவு செஞ்சு உங்கள் கம்யூனிட்டி அனிமல்ஸை ஒரு சிலர் வெறுக்க செய்வாங்க, ஒரு சிலர் தான் விரும்புவாங்க. அந்த விரும்புகிறவங்க முடிஞ்சளவு உங்கள் கம்யூனிட்டியில் இருக்க நாய்க்குட்டிங்களுக்கு உணவு, ஒரு மழைக்காலத்தில் ஒரு சின்ன இடம், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கருத்தடை மட்டும் பண்ணிடுங்க. ஆணோ பெண்ணோ கருத்தடை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை பண்ணிடுங்க. எல்லாருமே இந்த பூமியில் பொதுவாக தான் வாழ்கிறோம். அவங்களுமே நல்லா இருக்கட்டுமே. தேங்க்யூ.